ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா மல்டிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் ஒன்று க்ரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்காக. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த பாசிட்டிவ் ஒயரை ஓம் எம்ஏ இருக்கும் அங்கேயும், நெகட்டிவ் ஒயரை சிஓஎம்னு இருக்கும் அங்கேயும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஏசி கரண்ட் அளக்கிறது, இது வோல்டேஜ் பேட்ரி வோல்டேஜ் அளக்கிறது, இந்த லைன் ஃபுல்லாக ரெசிஸ்டர் அளக்கிறது, இது லைனு கரெக்டாக இருக்குதா இல்லை டயோட்ஸ் செக் பண்ணுறது, அப்புறம் கெப்பாசிட்டர் அளக்கிறது. இதுதான் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது. வாங்க இப்போ டெஸ்ட் பண்ணலாம். இது வந்து ஏசியில் கனெக்ட் பண்ணுறது. இப்போ என்கிட்ட ஸ்விட்ச் இல்லை, அதனால நான் அதுக்கு ட்ரை பண்ணல. நீங்கள் இந்த 2 காம்பனண்ட்டை ஃப்ளக் பாயிண்டில் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இதை 750 வாட்ஸில் வச்சுக்கோங்க. இப்போது பேட்ரியை அளக்கலாம். எல்லாத்துக்கும் 1000 இல்லை 200 வச்சுக்கோங்க. நீங்கள் அளக்க போகிற பேட்ரி பெருசாக இருந்தால் நீங்கள் 1000 வச்சுக்கலாம். நான் இந்த சின்ன பேட்ரி தான் அளக்க போகிறேன், அதனால் 200 வச்சுக்கிறேன். பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ் காம்பவுண்ட் நெகட்டிவ்லேயும் வச்சாக்கா வோல்டேஜ் காட்டுது 3.12 சேம். இப்போ அதை வச்சுட்டு இப்போ லைன் ரெசிஸ்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரெசிஸ்டர்ஸ் வேல்யூ தெரியலனாக்கா ஃபஸ்ட்டு 200 வச்சுக்கோங்க பாயிண்டில். அதுமாரி ரெசிஸ்டர் இதுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் கிடையாது. நீங்கள் எந்த பாயிண்ட்டு எதில் வேணாலும் வைக்கலாம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, அதனால் இன்னும் 2000க்கு மாற்றலாம். இப்போது 2 வச்சு பார்ப்போம். 324 காட்டுது. அப்படின்னாக்கா 300 ஓம். இப்படி தான் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. இப்போ நம்ம லைன் கரெக்டாக தான் செக் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் இந்த ஒய்ஃபை சிம்பிளில் வைக்கணும். இப்போ என்கிட்ட இந்த ஸ்பீக்கர் இருக்குது, ஹெட்ஃபோன் ஸ்பீக்கர். இதில் லைன் வருதுன்னு செக் பண்ணலாம் வாங்க. 2 லைன்லேயும் செக் பண்ணுவோம் வாங்க. சம்திங் 34 சம்திங் காட்டுது பாருங்கள். அப்போனா இந்த ஸ்பீக்கர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வால்யூம் கண்ட்ரோல் செக் பண்ணலாம். எதுவும் இல்லை அப்படின்னாக்கா வேறு இதெல்லாம் மாற்றி வச்சு செக் பண்ண வேண்டியது தான். அடுத்து கெப்பாசிட்டர் பார்க்கலாம். நெகட்டிவ்லேயும் பாசிட்டிவ்லேயும் வச்சு பார்ப்போம். இது வேல்யூ காட்டுது அப்படின்னாக்கா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி செக் பண்ணும்போது எடுத்து ஷார்ட்டேஜ் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டேஜ் பண்ணிவிட்டு இப்போ வச்சு பார்ப்போம். இப்பயும் காட்டுது அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கன் ஒன்று க்ரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்காக.